காவலர் சிப்பாய் வீரரை விரட்டிய போலீசார் சமூக ஊடகங்களில் தீயாக பரவும் காட்சியால் பரபரப்பு. அடுத்தடுத்த இழப்புகளால் கலக்கத்தில் ராஜபக்சர்கள். தீவிரப்படுத்தப்படும் மஹிந்த ராஜபக்ச ஆதரவாளர்கள் மீதான விசாரணை. தொடர் கொலையில் அடுத்து இலக்கு வைக்கப்படும் ஓர் பாடகர் கைதான சந்தேக நபர் கொடுத்த வாக்குமூலத்தால் பரபரப்பு. மஹிந்த தரப்பிலிருந்து கிடைத்த ஓர் தகவல். வீட்டின் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை அழைத்து சென்ற மர்ம நபர். பரிதாப நிலையில் மீட்கப்பட்ட சிறுவன். விசாரணையில் சிக்கிய சிசிடிவி காணொளியால் அதிர்ந்த போலீசார். நடந்தது என்ன? ஜனாதிபதி அனுர எடுத்த முடிவால் சர்ச்சையாகிய சமய நிகழ்வு. 4ஆக அதிகரித்த உயிரிழப்பு. விட்டு கொடுக்காது அலை மோதும் மக்கள். நடப்பதென்ன? மனைவியின் பிறப்புறுப்பில் சூடு வைத்த கணவனால் அதிர்ச்சி. இலங்கையில் இடம்பெற்ற பகீர் சம்பவம். பரிசுத்த பாப்பரசருக்கு ஜனாதிபதி அனுரவின் அஞ்சலி. ஒரு 1000 ரூபாய் அதிகரிச்சு கொடுக்கட்டுமே, அந்த இடத்துல நீங்க சொல்லுங்க, ஜனாதிபதிக்கு ஒரு கோயிலே கட்டு. அனுரவுக்கு கோவில் கட்டுகிறேன். நான் சொல்வது பொய் என்றால் அனுர தரப்பு என்மேல் வழக்கு போடவும். ஜீவன் தொண்டமான். மோட்டார் சைக்கிளில் பயணிக்காத போது தலைக்கவசம் அணிந்து செல்ல தடை. ஹெல்மெட்டுடன் வந்து கொழும்பை உலுக்கிய இரட்டை கொலைகளின் பின் எடுத்த அதிரடி முடிவு. நாடு முழுவதும் ஏற்பட்ட மின்தடை. வெளியானது உண்மை காரணம். குரங்குகள் மீது வீண்பழி போட்டது ஏன்? தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பம். நாடெங்கும் பதிவாகும் வாக்குகள். யாழில் புதிய மனிதனாக தோற்றம் பெற்ற இளைஞன். நெகிழ வைக்கும் சம்பவம். சமூக ஊடகங்களில் பாராட்டு மழை. 1000 கட்சி சின்னங்கள். ஒன்றுக்கும் அலுவலகங்களும் இல்லை, தலைவரும் இல்லை. சாணக்கியன் காட்டம். கண்டியில் நடைபெற்று வரும் புனித பல் சின்ன காட்சியின் வரிசையில் நின்ற ஒரு காவலர் சிப்பாய் வீரரை ஒரு போலீஸ் அதிகாரி திட்டுவது போன்ற சமூக ஊடகங்களில் பரவும் காணொலி குறித்து விசாரணை நடத்த பதில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் உத்தரவிட்டுள்ளார். இந்த காணொலி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரலின் கவனத்திற்கு வந்த பிறகு கண்டி மாவட்டம் 1ற்கு பொறுப்பான போலீஸ் சூப்பரண்டனிடம் விசாரணை நடத்துமாறு அவர் உத்தரவிட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கையில் கடந்த 2 நாட்களில் அதிகமானோரால் உச்சரிக்கப்பட்ட ஒரு பெயராக டான் பிரியசாத்தின் பெயர் மாறியுள்ளது. பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ள டான் பிரியசாத் கோட்டபாய ராஜபக்சவுக்கு ஆதரவாகவே தமது கருத்துக்களை அரகலைய போராட்டத்தின் போதும் கூறி வந்துள்ளார். இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவாளர்கள், அவருக்கு நெருக்கமானவர்கள் மீதான விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களில் ஒருவர் டான் பிரியசாத், மற்றவர் சிங்கள மொழி பாடகர் இராஜ் வீரரத்ன. அவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு விசாரணைக்கு அழைத்த போது டான் பிரியசாத்தும் உடன் சென்றிருந்தார். மஹிந்த ராஜபக்சவுக்கு நெருக்கமாக இருந்த சாரதியான அருண விதானகே என்ற 2 பிள்ளைகளின் தந்தை மித்தனிய முக்கொலையில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அவரையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விசாரணைக்கு அழைத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். தற்போது டான் பிரியசாத்தும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். தற்போது அவரும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதற்கு அடுத்தபடியாக மீதமாக உள்ள ஒருவர் ராஜ் வீரரத்ன. அவர் மட்டுமே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விசாரணை சென்று தற்போது வரை உயிருடன் உள்ளார். டான் பிரியசாத் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபரான துலான் மதுசங்க பல முக்கிய தகவல்களை வழங்கியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். டான் பிரியசாத்தின் சகோதரரை கொலை செய்ததாக கூறப்படும் தரப்பினர் சமீபத்தில் வெல்லம்பட்டி பகுதியில் நடைபெற்ற ஒரு புத்தாண்டு விழாவின் போது அவரை மிரட்டியதாக தெரிய வந்துள்ளது. கடந்த 20ஆம் திகதி டான் பிரியசாத் என்ற நபருக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட முக்கியமான சந்தேக நபரான துலான் மதுசங்கவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் துப்பாக்கி சூட்டுக்கு இதுவே பெரும்பாலும் காரணமாக இருக்கலாம் என்பது தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். அன்றைய தினம் டான் பிரியசாத் ஒரு முச்சக்கர வண்டியை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியிருந்தார். மேலும் அந்த முச்சக்கர வண்டி டானின் சகோதரரை கொலை செய்த சந்தேக நபருடையது என்பது தெரிய வந்துள்ளது. தற்போதைய விசாரணைகளின்படி சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள துலான் தாக்குதலுக்கு பிறகு டான் பிரியசாத்தை கொலை செய்ய திட்டமிட்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது. தற்போது துபாயில் உள்ள போதைப்பொருள் கடத்தல்காரரான கொலன்னாவே தனுஷ்கவிடம் தாக்குதல் குறித்து அவர் தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்திருந்தார். பின்னர் அவர் இந்த விடயம் பற்றி பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான காஞ்சிபாணி இம்ரானுக்கு தெரிவித்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். முச்சக்கர வண்டி மீதான தாக்குதல் தொடர்பாக கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து டான் பிரியசாத்துக்கு 20ஆம் திகதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு போலீசார் அழைப்பாணை அனுப்பியிருந்தனர். எனினும் அன்று அவர் போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகவில்லை. மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அந்த நேரத்தில் டான் பிரசாத்தை கொல்ல திட்டமிட்டதாக ஒப்புக்கொண்டுள்ளார். அன்றைய தினம் டான் பிரியசாத் போலீஸ் நிலையத்திற்கு வருகை தராததால் அவரது மனைவியின் வீட்டிற்கு சென்று அவரை கொல்ல திட்டமிட்டதாகவும் சந்தேக நபர் போலீசாரிடம் கூறியுள்ளார். டான் பிரியசாத்தின் கொலை தொடர்பாக 2 பெண்கள் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில்
காவலில் உள்ளனர். அந்த குழுவில் டான் பிரியசாத்தின் மனைவியின் சகோதரியும் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை அண்மையில் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட டான் பிரியசாத் பாதாள உலக குழுவை சேர்ந்தவர் அல்ல, அவர் சிங்கள பௌத்தத்திற்காக குரல் கொடுத்த உண்மையான ஒரு சமூக செயற்பாட்டாளர் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சார்பில் மீதோட்டமுள்ள பகுதியில் போட்டியிடவிருந்த வேட்பாளரான டான் பிரியசாத் பாதாள குழு உறுப்பினரோ அல்லது போதைப்பொருள் வியாபாரியோ கிடையாது. அவர் சிங்கள பௌத்தத்திற்காக குரல் கொடுத்த சமூக செயற்பாட்டாளர். ஆகவே இந்த மரணத்தை பாதாள குழுவின் கணக்கில் சேர்க்க முடியாது. அரசாங்கத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ளவர்களை கொலை செய்துவிட்டு அந்த பழியை பாதாள குழுக்கள் மீது சுமத்தும் போக்கு காணப்படுகிறது என மனோஜ் கமகே மேலும் தெரிவித்திருந்தார். வீட்டின் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் பாதுகாப்பற்ற கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் ஒன்று சம்மாந்துறை போலீஸ் பிரிவில் பதிவாகியுள்ளது. இச்சம்பவம் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியொன்றில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்தில் 3 வயது மதிக்கத்தக்க முகமது லுக்மான் என்ற ஆண் பிள்ளை பாதுகாப்பற்ற கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக சம்மாந்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். சுமார் 3 மணித்தியாலமாக அப்பகுதியில் காணாமல் போயிருந்த குறித்த சிறுவனை பொதுமக்களுடன் இணைந்து போலீசாரும் தேடிய நிலையில் அச்சிறுவனின் வீட்டுக்கு அருகில் உள்ள வெற்றுக்காணியில் உள்ள பாதுகாப்பு பெற்ற கிணத்தில் உயிரிழந்துள்ள நிலையில் சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டார். மேலும் இச்சிறுவன் தவறி விழுந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டாரா என மேலதிக விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் சம்பவத்தில் கிடைக்கப்பெற்ற சிசிடிவி காணொலியொன்றில் இனம் தெரியாத நபர் ஒருவர் குறித்த சிறுவனை அழைத்து செல்லும் காட்சியொன்றும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனினும் சிறுவனை யார் அழைத்து சென்றார்கள் என்பது தெளிவாக அடையாளம் காண முடியாமல் உள்ளது. அத்துடன் குழிக்குள் சிறுவன் எப்படி விழுந்தார் என்பது குறித்தும் குழப்பமான ஒரு நிலையும் காணப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் குறித்த சிறுவனுடன் உடனிருந்த அருகாமையில் உள்ள வீட்டில் வசிக்கும் 11 வயது சிறுவனிடமும் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மின்னழுத்தியால் மனைவியின் பிறப்புறுப்பில் சூடு வைத்து காயப்படுத்தியதாக கூறப்படும் கணவன் ஹத்தரலியத்த போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கண்டி ஹத்தரலியத்த பொல்வத்த பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 34 வயதுடைய கணவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தனது மனைவியின் தகாத உறவு குறித்து அறிந்து கொண்ட கணவன் மின்னழுத்தியால் மனைவியின் அந்தரங்க உறுப்பில் சூடு வைத்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காயமடைந்த 27 வயதுடைய மனைவி பேராதனை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட கணவர் கலகெதர நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் மே மாதம் 5ஆம் திகதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்து சந்தேகத்துக்கு இடமான முறையில் நடந்து கொள்ளும் நபர்கள் தொடர்பில் சோதனை செய்யப்பட வேண்டும் என அறிவித்து போலீஸ் தலைமையகம் அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு போலீஸ் தலைமையகம் இதனை தெரிவித்துள்ளது. கடந்த காலங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலைகள் உள்ளிட்ட பல குற்றங்களை செய்த சந்தேக நபர்கள் தலை மற்றும் முகங்களை மறைக்கும் வகையில் தலைக்கவசங்களை அணிந்திருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் செல்லும் போது தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என்றாலும் அது சாரதி மற்றும் பின்னால் அமர்ந்திருப்பவரின் பாதுகாப்பிற்காக மட்டுமே. எனவே மோட்டார் சைக்கிளில் பயணிக்காத போது பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொள்வது கண்டறியப்பட்டால் அந்த நபரையும் அவரது உடைமைகளையும் ஆய்வு செய்யுமாறு அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் போலீஸ் தலைமையகம் அறிவுறுத்தியுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் ஆலோசனைக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட்டு வரும் ஸ்ரீ தலதா வந்தனாவ சமய நிகழ்வு பெரும் சர்ச்சைக்குரியதாக மாறியுள்ளது. புத்த பெருமானின் புனித தந்தத்தை பார்வையிடும் வாய்ப்பு நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர். பாரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த நிகழ்வு போதிய அளவு ஒழுங்கமைப்புகள் முன்னெடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பல கிலோமீட்டர்கள் தூரம் வரையில் மக்கள் வரிசையில் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வை காண வருகை தந்த 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரேத பரிசோதனையில் ஒருவரின் மரணத்திற்கு மாரடைப்பு காரணம் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ள அதேவேளை ஏனைய 3 இறப்புகள் குறித்து வெளிப்படையான தீர்ப்பை வழங்கி உடல் பாகங்களை பகுப்பாய்விற்கு அனுப்ப மருத்துவ அதிகாரி நடவடிக்கை எடுத்துள்ளதாக மருத்துவமனை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். கண்காட்சியை பார்வையிடுவதற்காக வந்த சுமார் 300 பேர் பல்வேறு மருத்துவ நிலைமைகளுக்காக சிகிச்சை பெறுவதற்காக கண்டி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இருந்தும் புனித தந்த தாதுவை காண்பதற்காக பெருந்திரளான மக்கள் அலைமோதுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று பிற்பகல் வத்திக்கான் தூதரகத்திற்கு விஜயம் செய்து பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் மறைவு தொடர்பில் தனது அனுதாபத்தை தெரிவித்திருந்தார். தூதரகத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதியை இலங்கைக்கான வத்திக்கான் அப்போஸ்தலிக்க தூதுவர் பேராயர் பிரையன் உதயக்வே வரவேற்றார். இரங்கல் புத்தகத்தில் குறிப்பை எழுதியதோடு பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் மறைவு தொடர்பில் உலகெங்கிலும் வாழும் அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் இலங்கை அரசாங்கத்தினதும் மக்களின் இரங்கலை ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்திருந்தார்.
நோர்வுட் பிரதேச சபைக்கு உட்பட்ட தோட்ட பிரதேசங்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான ஜீவன் தொண்டமான் தலைமையில் இடம்பெற்றது. நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் காலங்களில் மக்கள் மத்தியில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். ஆனால் தற்போது அவர் வாக்குறுதிகளை தொடர்ந்து மக்கள் மத்தியில் உரையாற்றுகையில் மறந்து எதிர்க்கட்சி தலைவர் போன்று செயற்பட்டு வருகிறார் என ஜீவன் தொண்டமான் தெரிவித்திருந்தார். அத்துடன் மேலும் கூறுகையில் ஜனாதிபதி தேர்தல் காலங்களில் தோட்ட தொழிலாளர்களுக்கு கணிசமான சம்பள அதிகரிப்பை வழங்குவதாக உறுதியாக அறிவித்ததுடன் வரவு செலவு திட்ட வாசிப்பிலும் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது அனைத்தையும் மறந்து தோட்ட கம்பெனிகளுடன் கலந்துரையாடி முடியுமான அளவு 1700 நாட்சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க முயற்சிப்பதாக அறிக்கை விடுத்துள்ளார். இதனை நாம் ஏமாற்று நாடகமாகவே புரிந்து கொள்ள வேண்டும். ஜனாதிபதி தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தில் 1000 ரூபாய் அதிகரிப்பு செய்வாராயின் அவருக்கு நான் கோவில் கட்டவும் தயார் எனவும் தெரிவித்திருந்தார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பானது நிரந்தர தீர்வாக அமையாது, மாறாக நாட்கூலி முறைமை இல்லாதொழித்து வேறொரு முறைமை அங்கு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார். கடந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நாடு முழுவதிலும் ஏற்பட்ட மின்தடைக்கான காரணத்தை நிபுணர்கள் குழு அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்ட மின்வெட்டு மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியது. பாணாந்துறை மின் இணைப்பு துணை மின் நிலையத்தில் குரங்கு மோதியதால் நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டதாக வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்திருந்தார். இதனால் நாடு முழுவதும் மின் விநியோகத்தில் பெரும் தடங்களை ஏற்படுத்தியதாகவும் இதனால் நாடு முழுவதும் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சூரிய மின்கலங்கள் மூலம் தேசிய மின் கட்டமைப்புக்கு வழங்கப்படும் மின்சாரத்தின் அளவு அதிகரித்தமை காரணமாக தேசிய மின் கட்டமைப்பு நிலைத்தன்மை குறைந்ததுதான் மின்தடைக்கு வழிவகுத்துள்ளதாக நிபுணர்கள் குழு தெரிவித்துள்ளது. மின்தடைக்கான அறிக்கையை சமர்ப்பித்து அந்த குழு இதனை வெளிப்படுத்தியுள்ளது. மேலும் இந்த குழுவின் முழு அறிக்கையும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நேற்றைய தினம் வியாழக்கிழமை நாடளாவிய ரீதியில் ஆரம்பமாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணையம் தெரிவித்துள்ளது. தபால் மூல வாக்களிப்பு 24, 25 மற்றும் 28, 29ஆம் திகதிகளில் காலை 8:30 மணி முதல் மாலை 4:15 மணி வரை இடம்பெற உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஆதரவற்ற நிலையில் வீதிகளில் வாழ்ந்து வந்த இளைஞனை நெல்லைகந்தன் தண்ணீர் பந்தல் உதவும் கரங்கள் அமைப்பினர் இளைஞனை தூய்மையாக்கி புத்தாடைகள் வாங்கி கொடுத்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பிலான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ள நிலையில் இளைஞர்களின் செயற்பாட்டை பலரும் பாராட்டி வருகின்றனர். இந்த மாநகர சபையை பொறுத்தளவிலே பல குறைபாடு இருக்கின்றது. இந்த மாநகர சபையை பொறுத்தளவிலே பல தேவைப்பாடு இருக்கின்றது. இந்த மாநகர சபையை பொறுத்தளவிலே பாரிய திட்டங்களை நாங்கள் அமல்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. குறிப்பாக மாநகர சபைக்குள்ளே வெள்ளம் வருவதை போன்ற விடயங்களுக்கு இந்த வட்டாரத்துக்குள்ள மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த மாநகர சபையிலேயும் நாங்கள் ஒரு புதிய திட்டமிடல் ஒன்று செய்தால் மாத்திரம்தான் வெள்ளம் வரும் பொழுது தண்ணி வடிஞ்சு போகக்கூடிய வகையான திட்டங்களை செய்யலாம். இவை அனைத்தும் நாங்கள் செய்யறதாக இருந்தால் இந்த மாவட்டத்திலே இருக்கும் எங்களுடைய மக்கள் 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு தந்த ஆணை நாடு முழுவதும் அன்றகுமார திசாநாயக்க வென்ற பொழுது மட்டக்களப்பு மாவட்டம் மாத்திரம் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் வென்றிருந்தோம். அதிலேயும் 65,000க்கு அதிகமான வாக்குகளை எனக்கு தந்து ஒரு வரலாற்று சாதனை படைக்கிறதுக்கு இந்த மாநகர சபையிலே வாழும் மக்கள், அதில் இந்த வட்டாரத்தில் இருந்த மக்கள் ஒத்துழைப்பு தந்து நீங்கள். ஆனால் இந்த மாநகர சபையை ஆட்சி செய்வதென்றது நான் 65,000 வாக்கெடுத்து நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட நான் மாவட்டத்தை நாங்கள் வென்று நாங்கள் என்றதை வைத்துக் கொண்டு மாநகர சபையை ஆட்சி செய்ய முடியாது. மாநகர சபை என்றது குட்டி ஒரு பாராளுமன்ற போன்ற ஒரு விடயம். இந்த மாநகர சபையினுடைய ஆட்சியை எங்களுடைய கையிலே தந்தால் தான் மாநகர சபையினுடைய செய்கிற விடயங்களை நாங்கள் செய்யலாம். சிலர் நினைக்கலாம் நாங்கள் சாணக்கியனுக்கு வாக்கு போட்டு அவர் எம்பி ஆக்கி இருக்கிறோம், அவர் செய்யலாம் தானே. ஆனால் இந்த தேர்தலிலே நீங்கள் பயன்படுத்துகிற வாக்கினூடாகத்தான் இந்த வட்டாரத்திலே நடக்கும் விடயங்களை நாங்கள் கையாளலாம், இந்த மாநகர சபைக்குள் நடக்கிற விடயங்களை கையாளலாம். அந்த வகையிலே இந்த மாநகர சபைகளில் இருக்கும் பல விடயங்களை நாங்கள் கையாளுவதாக இருந்தால் இதிலே முழுமையான அதிகாரத்தை எங்களுடைய மக்கள் எங்களுடைய கையில தர வேண்டும். இன்று நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் இந்த பிரதேசங்களில் பல்வேறு சின்னங்களிலே பல்வேறு கட்சிகள் போட்டி போடுறார்கள். நாட்டிலே தற்பொழுது நிலைமை நாடு முழுவதும் ஜனாதிபதியுடைய கட்சிக்கு ஆதரவு இருக்கின்றதை காட்டுவதற்கு எங்களுடைய பிரதேசங்களிலேயும் வந்து பொய்யலை பரப்பிக் கொண்டிருக்கிறார். அங்கள் சொன்னது போல இந்த சமுர்த்தியை வெட்டு என்று சொல்றது, அஸ்வசமை இல்லாம செய்யறது என்று சொல்றது, ரோட்டை போட மாட்டோம் என்றது, பிள்ளையில பள்ளிக்கூடத்தில் சேர்க்க மாட்டோம் என்று சொல்றது, நாளைக்கு சொல்லுவாங்க டொய்லெட்டுக்கு தண்ணியும் அனுப்ப மாட்டோம் எங்களுக்கு வாக்களிக்கல. அந்த அளவுக்கு தான் அவங்களோட செயல்பாடு இன்றைக்கு இருக்கின்றது. பயப்படாதீங்க, நாங்கள் அப்படியெல்லாம் செய்ய விட மாட்டோம். நாங்கள் எங்களுடைய மக்களை நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் பாதுகாப்பாக நாங்கள் பார்த்துக் கொள்வோம். எங்களுடைய மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும்
அந்த இடத்திலே களத்திலே வந்து நிற்கிறவர்கள் இலங்கை தமிழரசு கட்சி செய்த நாங்கள் தான். நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய மக்களோட மக்களாயிருப்போம். இன்றைக்கு சில கட்சியில் இருக்கின்ற சின்னங்கள் இருக்கு, பூனை சின்னம், அந்த சின்னம், இந்த சின்னம், ஆயிரக்கணக்கான சின்னங்களிலே களமிறங்கி இருக்கிறாங்க எங்களுடைய மாவட்டத்திலே. இந்த சின்னங்களுக்கு எல்லாம் தலைவர் மேரும் இல்லை, கட்சியும் இல்லை, அலுவலகம் இல்லை. எங்களுடைய கட்சிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வட்டாரத்துக்கே ஒரு அலுவலகம் திறந்து வைத்திருக்கிறார் எங்களுடைய வட்டாரத்துடைய வேட்பாளர். அவங்களுடைய இந்த சில சின்னங்களுக்கு இந்த மாவட்டத்திலே அலுவலகம் இல்லை. நாளைக்கு தேர்தலுக்கு பிறகு எங்களுடைய மக்கள் அவர்களை சந்திக்க எங்க போய் சந்திப்பார்கள்? சந்திக்க முடியாது. இன்று நான் இந்த இடத்திலே சொல்லும் பொழுது நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் எல்லாம் தமிழரசு கட்சிக்கு வாக்கு போடுறபடியே தானே நீங்க பிந்தி வந்து நாங்கள் ரோட்ல நிக்கிறோம், நீங்க வரும் வரைக்கும் இவர் என்னது எங்களுக்கு எடுத்து வகுப்பு இருக்கிறார்கள் சிலர் நினைக்கலாம். இவரே இந்த செய்தியை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சிலர் நினைக்கலாம். இந்த செய்தியை நான் சொல்றதுக்கான காரணம், நீங்கள் இவ்விடத்தில் இருக்கிற 100-200 பேர் மாநகர சபையிலே நீங்கள் ஏனைய தரப்பினரை சந்திக்கும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும், நாடு யாரோடையும் இருக்கட்டும், மட்டக்களப்பு மாவட்டம் எங்களோடு இருக்க வேண்டும். அந்த செய்தியை நீங்கள் சொன்னால் மாத்திரம்தான் நாங்கள் இந்த மாநகர சபையிலே நாங்கள் ஆட்சி செய்யலாம். மாநகர சபையை நாங்கள் ஆட்சி செய்தால் மாத்திரம்தான் இந்த பிரதேசத்தில் இருக்கும் பல குறைபாடுகளுக்கு தீர்வுகளை நாங்கள் காணலாம்.